ஹலோ நண்பர்களே! மே தின வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீட்ல மஷ்ரூம் பிரியாணி தான் ஸ்பெஷல். அதுக்கு ஒரு கடாயில நெய்ய காய வச்சுட்டு, வீ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மணக்க மணக்க வறுத்துட்டு, வெட்டி வச்ச வெங்காயத்த அதில ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி அது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரும்போது, தக்காளிய ஆட் பண்ணணும். மே தினம்னாலே உழைப்பாளர்கள் தான். நம்ம எல்லாருமே ஒரு கடினமான உழைப்பாளர்கள். இன்னைக்கு நம்ம கொண்டாட வேண்டிய நாள். ஸோ, அதனால இன்னைக்கு எங்க வீட்ல ஸ்பெஷலான மஷ்ரூம் பிரியாணி. வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் நம்ம தக்காளிய நம்ம ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிட்டு இஞ்சி, பூண்டு, ஆ பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு விழுது நான் பேஸ்ட் ஆல்ரெடி அரைச்சு வச்சிருந்தேன். ஸோ, அதனால அதையும் ஆட் பண்றேன். அண்ட் இதில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் புதினா இலை, கொத்தமல்லி தழை. இது எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கணும். ஸோ, இத வதக்கிட்டு இருக்கும்போதே வீடு முழுக்க பிரியாணி ஸ்மெல் ஸ்டார்ட் ஆயிடும். இந்த இஞ்சி பூண்டு விழுதையும் இப்ப நான் ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் சிம்லயே பண்ணுங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சு பண்ணாதீங்க. பிரியாணியே நீங்க சிம்ல வச்சு பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் மோரோவர் இந்த அடி பிடிக்கிறது இது எல்லாமே இருக்காது. ஸ்லோ குக்கிங் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். இந்த டைம்ல நான் கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூம் எல்லாத்தையும் ஆட் பண்றேன். பையன் அதுக்குள்ளேயும் வந்து, "அம்மா பிரியாணி ரெடி ஆயிடுச்சா?" அப்படின்னு கேட்கறதுக்கு வந்துட்டான். ஸோ, நான் அதுக்குள்ள கட கட கடன்னு அந்த வெட்டி வச்ச மஷ்ரூம போட்டு நல்லா வதக்கிட்டு, கொஞ்சம் லிட்டு போட்டு மூடி வச்சுட்டு, அதுக்கு பிறகு 1 1/2 கப் அதாவது நான் வந்து 1 1/2 கப் அரிசி எடுத்திருந்தேன். அதனால 3 கப் தண்ணி விட்டு நல்லா கொதி வரணும். கொதி வரும்போது அந்த தண்ணி மேல அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். தட் இஸ் த ரைட் டைம் டு ஆட் த ரைஸ். ஸோ, ரைஸை ஆட் பண்ணிவிட்டு சிம்லேயே வச்சு ஒரு கிளறு கிளறிட்டு சிம்ல வச்சுட்டு அப்படியே பிரியாணியை வேக விடணும். வேக விட்டுட்டு லிட்டு போட்டு நல்லா வேக விடணும். ஸோ, ஸ்லோ ஃப்ளேம்லேயே வைங்க. அதுக்கு வீட்ல இருக்கிற தோசைக்கல்லை எடுத்து கீழே வச்சுட்டு அந்த பாத்திரத்தை மேலே வச்சு தம் போடுங்க. அருமையான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு. டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உதிரி உதிரியா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தம்ல இருந்து இறக்கியாச்சு. மகிழுக்கு சாப்பாடு பிளேட்ல வச்சாச்சு.